கிராவிடேஷனல் ஃபீல்ட். கிராவிடேஷனல் ஃபீல்ட் தமிழ்ல புவியீர்ப்பு புலம். இது புவியீர்ப்பு புல வலிமை. அப்படின்னா என்ன சார்? கவனிப்பா, கிராவிடேஷனல் ஃபீல்ட் அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா சிம்பிள் மீனிங் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி இப்போ ஒரு கேபிட்டல் எம் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை சுற்றி ஏதாவது ஒரு பொருளை வச்சு அது என்ன பண்ணும்? எல்லா சைடுகளும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. இதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் மாஸ், அங்கே டெஸ்ட் சார்ஜ் மாதிரி இங்கே ஸ்மால் மாஸ் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் சார். ஸ்மால் மாஸ் ஒன்று இந்த கேபிட்டல் எம் கிட்ட கொண்டு போகிறேன். சரி சார், கேபிட்டல் எம் கிட்ட கொண்டு போகிறீங்க, ஓகே. அதனால இப்போ என்ன நடக்க போகுது? லிசன்மா, இந்த கேபிட்டல் எம் கிட்ட கொண்டு போகிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதை அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? அந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஸ்மால் லெட்டர் எம் மேல எவ்வளோ கிரியேட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் தான் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு அதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு. சரி சார், ஓகே. அப்போ அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு என்ன? சேம் தான். இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இது கேரக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது கேரக்டர், ஓகேவா? இது ஃபீல் பண்ணக்கூடிய வேல்யூ, இது எவ்வளோ ஃபீல் பண்ணுதோ, இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்படின்னா அதை மெத்தடாலஜியா கால்குலேட் பண்றது கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு அதோட ஃபோர்ஸ் டிவைடட் பை டெஸ்ட் சார்ஜ். இதுல பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, இந்த இஜி இருக்கு இல்லையா, இது இஜி, இது எம் நாட்டால கிரியேட் பண்ணது கிடையாது. இங்க நீ கீழே போய் எஃப் டிவைட் பை எம் போட்டனா அங்கேயே அதுதான் போட்டிருப்போம். எஃப் டிவைட் பை கியூன்னு போட்டிருப்போம். இந்த இடத்துல கிரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு இவனால கிரியேட் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோ. இவன் ஜஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும் தான் எடுத்துட்டு வரும். ஸ்மால் மாஸ், ஸ்மால் மாஸா இருக்கனால இது ஒன்றும் பெரிய அளவுக்கு இதை சேஞ்ச் பண்ணிடாது. இது ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடாது. இது ஒரு ஸ்மாலர் மாஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலால இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஹூ இஸ் ஃபீல் த ஃபீல்ட். எந்த ஒரு மாஸ் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஃபீல்டை ஃபீல் பண்றானோ அந்த மாஸ். சரி சார், அப்போ இந்த கேபிட்டல் எம் எப்போ சார் பண்ணா மாத்திக்கலாம். இந்த இடத்துல எஃப்ஜியோட வேல்யூ ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் லெட்டர் எம் நாட் டிவைடட் பை இன்பிடிவ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், லைன் ஜாயினிங்கோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் அப்போ என்ன ஃபார்முலா வருது பாரு. எஃப்ஜிங்கிறதுல என்ன போடலாம்? ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் லெட்டர் எம் நாட் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். டிவிஷன்ல என்ன இருக்கு? 1 divided by m naught. m naught getting cancelled. So that இன்னொரு இன்னொரு கிராவிடேஷனல் ஃபீல்டு, புவியீர்ப்பு புல வலிமை இல்லையோ புவியீர்ப்பு புலம்னு சொன்னாலும் ஓகே, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன ஃபார்முலா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் கனலிசன்மா, இந்த ஃபார்முலாவில் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் ஹூ கிரியேட் த ஃபீல்டு. இந்த இடத்துல மாஸ் ஹூ இஸ் ஃபீல் த ஃபீல்டு, யார் அந்த ஃபீல்டை ஃபீல் பண்றாங்க, எவ்வளவு இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறதா. இந்த இடத்துல கொடுத்துருக்க மாஸ் வந்து யார் அதை கிரியேட் பண்றாங்கன்னு. ரெண்டும் ஒரே ஃபார்முலால வராது, வேற வேற ஃபார்முலால தான் வரும். சரி, இதோட யூனிட் சார் கிராவிடேஷனல் ஃபீல்டு யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிக்கு என்ன சொல்லுவோம்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். மாஸ்க்கு கிலோகிராம் டிவைடட் பை இது மீட்டர் ஸ்கொயர்.
ஸோ மீட்டர் ஸ்கொயர் கேசர் ஒருத்தருக்கு கேன்சர். அப்போ இதோட யூனிட் நியூட்டன் பை கிலோகிராம். டைரக்டாக இதை வச்சு கூட சொல்லலாம், நியூட்டன் பை கிலோகிராம். டைமென்ஷன் ஃபார்ம் இதுக்கு ml t to the power -2, இது வந்து mm getting cancel. So that இதோட டைமென்ஷன் ஃபார்ம் l t to the power -2, l t to the power -2 அப்படிங்கிறது இதோட டைமென்ஷன் ஃபார்ம்லாம். ஸோ இதுவும் நல்லா ஞாபகம் வச்சு நோட் பண்ணிக்கலாம். இது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் லைன் ஆஃப் ஜாயிண்ட். Listen, my next topic. நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனில் ஃபோர்ஸோட சூப்பர் பொசிஷன் எப்படி போடுறோம்னு பார்த்தோம். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டோட சூப்பர் பொசிஷன் எப்படி போகிறதுன்னு பார்த்தோம்னா லிசன்.
இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு மாஸ் இருக்கு M1, இந்த மாஸ் M2. சார் சம்வேர் ஹியர் இங்கே ஒரு டெஸ்ட் மாஸ் இருக்கு M0. இந்த M0 எவ்வளோ ஃபீல் பண்ணும்? இவங்க 2 பேர் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் 2 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா இவனும் அட்ராக்ட் பண்ணுவான், இவனுமே அட்ராக்ட் பண்ணுவான். 2 பேருமே தான் அட்ராக்ட் பண்ணி அப்புறம் 2 இடத்துல அது என்ன ஃபீல் பண்ணும்? கிராவிடேஷனல் ஃபீல்டை ஃபீல் பண்ணும். இந்த 2 கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கு சார். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன் புரிதலுக்காக. அப்ப 2 சேர்த்த மாதிரி அதை ஃபீல் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா லெட்ஸ் சி. இது வந்து என்னன்னா வெக்டர்மா, இது ஒரு வெக்டர், வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒரு வெக்டர். அப்ப சூப்பர் பொசிஷன் என்னவா இருக்கும்? இதுல வெக்டர் அடிஷன் பண்ணணும். ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப சார் என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன். அப்போ M0 மேல எவ்வளவு இருக்கும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் EG2 மைனஸ் EG1. EG2 எவ்வளோ சார் இருக்கும்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறியோ உன்னோட விஷ். கொஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை டெஸ்ட் சார்ஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், உன்னோட விஷ். சார் இதை கூட யூஸ் பண்ணுறேன். கேபிட்டல் லெட்டர் G. ஃபீல்டு யார் கிரியேட் பண்ணுறா? M2. 2 பேருக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓவரால் டிஸ்டன்ஸ் L. அப்போ சார் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ்ன்னு எடுத்தா இந்த இடத்துல சார் என்ன பண்ணணும்? எக்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸ்கொயர் மைனஸ் G கேபிட்டல் M1. இங்க டோட்டல் Lல எக்ஸ் போயிடும். அப்போ இது என்னது? L மைனஸ் எக்ஸ். நான் தான் சொன்னேன்ல, அது நல்லா படிச்சோம்னா திருப்பி அதே கான்செப்ட் தான் வரும். அப்போ நம்ம ஈஸியாக மெமரி ஆகிடும். அப்போ L மைனஸ் எக்ஸ் பவர் ஹோல் ஸ்கொயர். அப்போ G கேபிட்டல் M1 டிவைடட் பை L மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. இதை அப்படியே சால்வ் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது இதுவே கனலிசன். இது மாஸ் M1, இந்த இடத்துல மாஸ் M2. ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் இங்க வைக்கிறேன் M0. அப்ப இந்த சைடு வரதும் ஈக்குவலா இருந்து இந்த சைடு வரதும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது சென்ட்ரல் தான் வைக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம். ஈக்குவல் மாஸா இருந்தா சென்டர், ஆர்எல்ஸ் நீங்க கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம், தப்பு இல்லை. இந்த 2 வெக்டார் ஈக்குவல் ஆகுது. EG1 அண்ட் EG2 ஈக்குவல் ஆகுது. ஆப்போசிட்ல இருக்கனால இந்த இடத்துல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோமா சார்? நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோ? 0. அப்ப எந்த ஒரு இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 அந்த இடத்துல என்ன இருக்கும்? கிரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சி, கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஞாபகம். எந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு 0வோ அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு 2 மாஸ்க்கும் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல். இது நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 அப்படின்னா E1G which is equal to E2G. ஏன்னா அது 2 ஈக்குவலா இருந்திருந்தா மட்டும்தான் இது நடந்திருக்கும். பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கும். ஆஸ் யூஷுவல் ஒன்று பிளஸ் ஆக்சிஸ் ஒன்று மைனஸ் ஆக்சிஸ். இது அப்படியே போச்சுன்னா இந்த பக்கம் மைனஸ். 2 ஈக்குவலா இருந்தால் சேம் ஆக்சிஸ், 2 மைனஸ் இருக்கிறப்போ 2 ஈக்குவலா இருந்தா 0. அப்போ இப்படி சொல்லலாம். இது சமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளீனா? சரி, ரைட், ஓகே. இது 2 மாசம் இருந்தா சார், மோர் தென் 2 இருந்தா லெட்ஸ் டேக் a triangle. இங்க M0 இருக்கு. இவனும் அட்ராக்ட் பண்ணுவான், இவனும் அட்ராக்ட் பண்ணுவான். சேம் ஃபோர்ஸ் மாதிரியே தான், சேம் ஃபோர்ஸ் மாதிரியே தான். அப்ப மேல நல்லா பாருங்க, இந்த பக்கம் E, கீழே என்ன வரும்? 2E sin theta. ஞாபகம் இருக்கா? 2E sin theta டிகிரின்னு வந்துடும். Fக்கு பதிலா E, அவ்வளவுதான். அப்ப கேன்சல் பண்ணா கீழே என்ன வரும்? E. மேல ஒரு E. கேன்சல் பண்ணா அட் சென்டர்
net gravitational field 0. புரியுதா? பட் என்னவா இருக்கணும்? யூனிஃபார்ம் பாடியா இருக்கணும். பட் என்னவா இருக்கணும்? யூனிஃபார்ம் பாடியா இருக்கணும். எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்ப இந்த மாதிரி பொசிஷன்லயும் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 அட் சென்டர். ஓகே தானே? இந்த பொசிஷன் எம் நாட்டா இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்ட் பி எப்படி வச்சாலும் ஓகே. சென்டர் கிராவிடேஷனல் ஃபீல்ட் 0. பாயிண்ட் புரியுது? அப்ப இது கீ பாயிண்ட். ஃபார் சிமெட்ரிக்கல் பாடி gravitational field is 0 at center. 0 at center. Okay. எழுதிட்டியா?
கொஸ்டின் போலாமா? எழுதியா சொல்ல வேண்டியதுனையா? கொஸ்டின் எழுதிக்கோ. 2 point masses, 2 point masses of 10 kg, 2 point masses of 10 kg and 1000 kilogram, 1000 kg are at distance of 1 meter apart, are at distance of 1 meter apart. At which points on at which points on the line joining them, will the gravitational field at which point on the line joining them will the gravitational field intensity be zero?
மைக் கேட்குது, இது கொஞ்சம் பாருமா. மைக் வந்து அப்பப்போ கட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். சரி, ரைட்டு. கவனிங்க, இப்போ வந்து ஒரு ராட் எடுத்துக்கிறேன். ராடோட லென்த் எல் லென்த், ராடோட லென்த்து எல் லென்த். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு மாஸ் இருக்கு, பி பாயிண்ட்ல. இதுல ஏகப்பட்ட மாஸ் இருக்கு, யூனிஃபார்ம் மாஸ். இதனால என்ன பண்ணும், இது ஃபுல்லாவே அட்ராக்ட் ஆகும். இவன் அட்ராக்ட் பண்ணுவான், இவன் அட்ராக்ட் பண்ணுவான், ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒருத்தன் அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பான். பாயிண்ட் புரியுதா? நான் வச்சுக்கோ. அப்போ லிசன் தான், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கும் டிஸ்டன்ஸ். எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இங்கிருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ். எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஏனா ஏ பிளஸ் எல் இந்த இடம். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அப்படியே வந்துகிட்டே இருக்கா, மாசம் அதிகமாக அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். நான் இந்த ஒரு பீஸை பண்ணிட்டு எனக்கு டிஸ்டன்ஸ் இந்த இன்டீகிரேஷன் போயிடலாம். ஹலோ ஹலோ கணக்கு கவனிப்பா. இது நல்லா இருக்கும், பட் அப்பப்போ நாய்ஸ் கேட்கும். சரி, ரைட், கணக்கு கவனி. இப்போ சார் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே டிஎம் டு பி பாயிண்ட், இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இடம், எண்டிங் பாயிண்ட் இடம் இது. அப்போ சார் டைரெக்டாக போயிடுறேன், கனாலிசன் ரொம்பலாம் இல்லை. கிராவிடேஷனல் ஃபீல்டு ஃபார்முலா G கேபிட்டல் M டிவைடட் பை
டிபெண்ட் ஸ்கொயர் ஸ்கொயர். இது டிஆர்னு எடுத்துக்கோ. இதை வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே மாடிஃபை பண்ணி நம்ம டோட்டலாக கண்டுபிடிக்க போகிற ராடுக்கு கான்ஸ்டண்ட்டை மாற்ற முடியாது. ஆனால் மாஸ் என்னவாக இருக்கும்? ஸ்மால் மாஸ். டிஸ்டன்ஸ் என்னவாக ஆகிடும்? dx ஸ்கொயர். ஓகேவா? இதில் பாயிண்ட் என்ன சார் டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட டிஎம்லேருந்து சாரி வெறும் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஏன்னா என்னோட டிஎம்லேருந்து பெரிய டிஸ்டன்ஸ் தானே, அது மாறாது. ஆனால் டிஎம் மாறுறப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸு இன்க்ரீஸ் ஆகிக்கும், அது பிரச்சனை கிடையாது. அப்போது டேரெக்டாக இஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இன்டிகிரேஷன் பாயிண்டில் ஏ பாயிண்ட் டு ஏ ப்ளஸ் எல் பாயிண்ட். அவ்வளோதான், இதுக்கு மேலே முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப சிம்பிள்மா. லீனியர் மாஸ் டென்சிட்டி மாஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம். இன்னொன்று டிஎம் டிவைடட் பை டிஎக்ஸ். எனக்கு டிஎம் மட்டும் வேணும்னா இது என்னென்னு சொல்லலாம்? லாம்டா இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ ஜி இன்ட்டு லாம்டா இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பாயிண்ட் ஏ டு ஏ ப்ளஸ் எல். இது ரெண்டு கான்ஸ்டன்ட்டுக்கு வெளியே வச்சுக்கோ. மீதி டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஏ டு ஏ ப்ளஸ் எல். கீழே இருந்தால் +1, மேலே வந்தால் -2. கீழே இருந்தால் +2, மேலே வந்தால் -2. எக்ஸ் பவர் -2 இன்டிகிரேஷன் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ் பவர் n+1. அப்போ -1 டிவைடட் பை -2 + 1 -1. அப்போது -1 எக்ஸ் பவர் -1. அப்போ இது என்ன எழுதிக்கலாம்? -1 டிவைடட் பை எக்ஸ். -1 இன்ட்டு 1 டிவைடட் பை எக்ஸ், அதாவது -1 பை எக்ஸ். அப்போ இதை பண்ணால் என்ன கிடைக்குது? ஜி லாம்டா -1 டிவைடட் பை எக்ஸு. என்ன லிமிட்டு? ஏ டு ஏ ப்ளஸ் எல். நெக்ஸ்ட் இங்கே பாரு. அப்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு இஜி ஈக்குவல் டு ஃபார் யூனிஃபார்ம் ராட் அப்படி பார்த்தோம்னா இதை ப்ளஸில் கொண்டு வரணும். அப்போ -1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் 1. அது மைனஸில் கொண்டு வருவோம். ஆனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 டிவைடட் பை ஏ. கிராஸ் பண்ணோம்னா -a + a + l divided by a + l into a. a getting cancel. அடுத்து இங்கே என்ன விட்டுட்டோம்? g lambda. அப்போ eg equal to g lambda இடத்துல இப்போ என்ன போடலாம்? m/l. மீது என்ன இருக்குன்னா l divided by a into a plus l. l also getting cancel. LL also getting cancelled. Therefore EG formula for a uniform rod, GM divided by A into A plus L. Okay, and the A value நீ போட and L total L value தெரியும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இந்த வேல்யூ தெரிஞ்சால் போதும், அந்த மாஸ் தெரிஞ்சால் போதும், அது எந்த அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறது இந்த ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சிட முடியும். நோட் பண்ணி. இதெல்லாம் ஆல்ரெடி நான் நடத்திட்டேன், அதனால் ஷார்ட்டாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து சர்க்கிள் முடிஞ்சுன்னா சரி ரைட் ஓகே நல்லது. இது அப்படியே பார்த்தா தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா படிச்சிருந்தா அதே மாதிரி தான் கொஞ்சம் ரெசபிளன்ஸாக இருக்கும். வேற ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் கனலிசன் இந்த ஏ பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் இந்த எண்டிங் பாயிண்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராட் 5 மீட்டர் இருக்குது, ஒரு ராட் 5 மீட்டர் இருக்குது. இதிலிருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபீல்டு கிரியேட் ஆகும்னு கேட்டானா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ தூரத்துக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் இஜி ஈக்குவல் டு இதோட மாஸ் ஒரு மாஸ் எம்னு வச்சுக்கோம். அப்போ ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ. ஏ அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்குது 3 மீட்டருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் 3 + 3 லென்த் ஆஃப் ராட் இஸ் 5. புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீ அக்செப்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்க, இது நோட் பண்ணி அடுத்த டாபிக் போகலாம். அடுத்து கவனி ஃபார் செமி சர்க்கிள் ரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லிசன்மா எவ்வளோதான். சார் இந்த இடத்துல எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் இங்கே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படின்னா டைரக்ட் மெமரி தான், மெமரி பண்ணிக்கும். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா இதெல்லாம் டெரிவேஷன் பார்க்க தேவை கிடையாது. ஜிஎம் காமனாக டிவைடட் பை r² divided by r². 5 அது என்ன சார் 5 அப்படின்னா இப்படி இருந்துச்சு வைங்களேன். இந்த பாயிண்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் இதுக்கு நடுவில் கூடிய ஆங்கிள் 5, அதாவது ஆங்கிள் தீட்டா தான், வேறு எதுவும் இல்லை. இன்ட்டு கணல் என்ன ஆரம்பிச்சு இன்ட்டு 2 டைம் sin தீட்டா டிவைடட் பை 2 தீட்டா டிவைடட் பை 2. இந்த இடம் ரேடியனாக இருக்கணும் கண்ணா, ரேடியன் பை வேல்யூவாக இருக்கணும். இந்த இடம் ரேடியன் வேல்யூவாக இருக்கணும், ரேடியன் வேல்யூ. இந்த இடம் ரேடியனாக எடுத்தாலும் ஓகே தான், நீ டிகிரியாக எடுத்தாலும் ஓகே தான். டிகிரியை கன்சிடர் பண்ணி இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டிகிரியை கன்சிடர் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஸோ இதுதான் வந்து ஃபார் ரிங் கால்குலேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தா முடிஞ்ச அவ்வளோதான். லிசன் பண்ண பாயிண்ட் பி இந்த இடத்துல எவ்வளோ சார் இருக்கும் அப்படி கேட்டால் லிசன்மா இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணால் இங்கே எவ்வளோ ஆங்கிள் வருது? ஸ்ட்ரைட் லைன் 180 டிகிரி. 180 டிகிரி ரேடியனாக மாற்றினோம்னா பை, 180 டிகிரி ரேடியனாக மாற்றி வச்சுக்கோ பை. அப்போ இஜி ஈக்குவல் டு ரேடியஸ் r² இன்ட்டு இங்கே பை 2 இன்ட்டு சைன் தீட்டா டிவைட் பை 2. தீட்டான்னு எடுத்துக்கோ, இது டிகிரியாக எடுத்துக்கோ, உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தீட்டா பை 2 90 டிகிரி. அப்போ இதில் எவ்வளோ வரும்? 90 டிகிரி. சைன் 90 டிகிரி 1, சைன் 90 டிகிரி 1. அப்போ விட்டுரு. அப்போ முன்னாடி வந்துச்சுன்னா 2gm டிவைட் பை பை r². ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் முன்னாடி வைக்கிறது வழக்கம், பை r². கிளியர்? இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
90 டிகிரி 90 டிகிரியில் இந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா சிம்பிள். இது ரேடியனாக மாற்றினா π/2. ஸோ தட் இந்த இடத்துல EG ஈக்குவல் டு G கேபிட்டல் M டிவைட் பை R ஸ்கொயர் π/2 இன்ட்டு 90 டிகிரி டிவைட் பை 2 45 டிகிரி. அப்போ 2 டைம்ஸ் சைன் 45 டிகிரி. சைன் 45 டிகிரி 1 divided by √2. So that G capital M divided by இந்த 2 மேலே போகும் மல்டிப்ளிகேஷனில். அப்போ 2 into 2 4. சரி எழுதிச்சுக்கோ. 2 into 2 சைன் 45 டிகிரி 1 divided by √2 இங்கே R ஸ்கொயர். இப்படியே விட்டுறலாம், பட் டிவிஷனில் ரூட் வேல்யூ வரதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ 2 என்னென்னு எழுதலாம்? √2 into √2ன்னு எழுதலாமா? அப்போ அப்ளை பண்ணு. GM இன்ட்டு ஒரு 2 மட்டும் மாற்றிட்டு இன்னொரு 2 √2 into √2 divided by 1 divided by √2 divided by R square. ஒரு √2 ஒரு √2 cancel. Finally you get 2 √2 G capital M divided by R square. இந்த இடத்துல என்ன விட் பண்ணோம்? பை. சாரி, இந்த இடத்துல பை. ஃபார் எக்ஸாம்பிள் 60 டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிங்கில் 60 டிகிரி பாயிண்டில் ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிம்பிள். பையா மாற்றினோம்னா 3 டிகிரியா 3 π/3 π/3. பாதியாக மாற்றினோம்னா 30 டிகிரி எடுத்து வச்சுக்கோ. EG ஈக்குவல் டு G கேபிட்டல் M டிவைட் பை R ஸ்கொயர் இன்ட்டு π/3 இன்ட்டு 2 sin 30 டிகிரி. sin 30 டிகிரி 1/2. 1/2 1/2. ஸோ 1/2 2 கேன்சல். 3 மேலே மல்டிபிகேஷன். அப்போ டைரெக்டாக 3 கேபிட்டல் G M டிவைடட் பை R ஸ்கொயர் முன்னாடி பை. எது வேணால் கேட்கலாம், ஏதாவது ஒன்று கொஸ்டினில் இருக்கும். This is mother formula. Okay.
இது என்ன ஆக்சஸ்ன்னு கேட்டா இது என்ன ஆக்சஸ்ன்னு நான் ப்ளேஸ் பண்ணான்னா சிம்பிள் கவனிக்கணும். இது எல்லாமே என்ன ஆக்சஸில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படி பார்த்தோம்னா இங்கே இருக்குது கணக்கவனி. இங்கே தான் மாசஸ் இருக்குது. எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவாங்க, எல்லா சைடுமே அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ரிசல்ட் எடுத்தால் ஸ்ட்ரெயிட் லைன், இதுக்கு எடுத்தாலும் அதே ரிசல்ட் இன் ஸ்ட்ரெயிட் லைன், இதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான், ஒரே ஒரு இடத்துல தான் என்ன இருக்கும், நெட் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய், இந்த பக்கம் இது ஒய் ஆக்சிஸ்னால் எந்த டைரெக்ஷனில் நெட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும் அப்படி கேட்டால் ஒய் ஆக்சிஸ். அப்போ இதெல்லாம் எதோட இதில் இது விட்டுரு, இதெல்லாம் ஒய் ஆக்சிஸ். ஒருவேளை இதுக்கு பேர் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ். பாயிண்ட் புரியுதா இல்லையா? இந்த வேல்யூலாம் கொஷின் பேப்பரில் இந்த பக்கம் எக்ஸ், இந்த பக்கம் ஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா நோட் பண்ணிக்கலாம். கொஷின் எழுதிக்கமா, if the moon, sorry, if mass of the moon is m divided by 81, if mass of the moon is m divided by 81, where m is the mass of the earth, find the distance of the point where gravitational field due to the earth and moon cancel each other from center of the moon, cancel each other from the center of the moon. That given the distance between the centers of earth and moon is 60 r, where r is the radius of the earth, ட்ரை பண்ணு. தமிழில் சொல்கிறேன், நீ ட்ரை பண்ணு. நிலவின் நிறையானது m divided by 81. நிலவின் நிறையானது m divided by 81. இதில் m என்பது பூமியின் நிறை, எனில் நிலவின் மையத்திலிருந்து எந்த புள்ளியில் புவி மற்றும் நிலவுக்கு இடையேயான புவியீர்ப்பு புலமானது சுழியாகும். மேலும் இதில் புவிக்கும் நிலவிற்கும் அதன் மையத்திலிருந்து 60 r தொலைவுள்ளது. இதில் r என்பது புவியின் ஆரமாகும். கவனிப்பா. ஸோ ஈஸி பிசி கொஷின் ரொம்பலாம் கிடையாது. ஒன்று பார்த்தீங்கன்னா
மூன், இன்னொன்றுக்குன்னா எர்த். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் என்ன ஆகுது, கிராவிடேஷனல் ஃபீல்டு 0, புவியீர்ப்பு புலம் 0. அவன் கேட்டது மூன்லேருந்து எவ்வளோ தூரம், ஃப்ரம் சென்டர் ஆஃப் த மூன். நம்ம சென்டர்லேருந்து தான் ஃபஸ்ட் டாட்டே வைக்கணும், ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸில் தான் சார் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கோ. இதை வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸும் கரெக்டாக அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான். டோட்டல் டிஸ்டன்ஸும் 60R தான். டோட்டல் டிஸ்டன்ஸும் 60R தான். அதாவது ரெண்டு சென்டருக்கு நடுவில் இருக்கிறது 60R தான். அப்போ இந்த இடம் என்ன வரும், 60R மைனஸ் எக்ஸ். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா, இதோட அவுட்டர் லென்த்து, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் டு அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துன்னு கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50R கொடுத்துருக்கானு, 50R இங்கே கொடுத்துருக்கானா, இது ஒரு R 51R, இது ஒரு R 52R. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 52R மைனஸ் எக்ஸ் போடணும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, மாற்றி விட்றாது. என்ன சொல்கிறேன்னு, ஒரு வேளை ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் ஃப்ரீ பாடி டயக்ராம் கொடுத்து ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து 50 இல்லை அதுக்கு நடுவில் 60 கொடுத்துருந்தான்னு வையேன். இது இங்கே ஒரு R 61, இங்கே ஒரு R 62, 62Rன்னு போடணும். இங்கே 62R மைனஸ் எக்ஸ்னு போடணும். ஆனால் அவனே கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட்டான், இதோட சென்டர்லேருந்து இதோட சென்டர் தான் என்னது 60Rன்னு கொஸ்டின் பேப்பர் மென்ஷன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஈஸி தானே, இந்த பக்கம் கிரியேட் ஆகக்கூடிய கிராவிடேஷன் ஃபீல்டு ஈக்குவல் டு இந்த பக்கம் கிரியேட் ஆகக்கூடிய கிராவிடேஷன் ஃபீல்டு.